ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாபோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா லீட்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்மே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல பண்ணிருக்கணும் உங்க டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பிகாம், எம்காம், சிஏ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்க சம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதை எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்ல சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹைதராபாத், பூனே, பெங்களூர்னு சொல்லிட்டு 3 லொகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஈக்குவலண்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜாவா, பைத்தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர சம் மினிமம் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளைன்னு அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் கூகுளை யூஸ் பண்ணி. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கன்சல்டன்ட்னு கொடுத்திருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஒர்க் மோட் பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட்னு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைம்ல தான் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை தவிர ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஐபிஎம் ஐடி இருந்தது அப்படின்னா டேரக்டா நீங்க கண்டினியூன்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்ட்ட ஐபிஎம் ஐடி இல்ல அப்படின்னா நீங்க ஐபிஎம் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து டிரைவ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா குருகிராம், பெங்களூர் 2 லொகேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன ரோல்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்க ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க பாஸ்ட் அவுட் இயர் இதை தவிர சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி. உங்களுக்கு அஜைல், ஸ்க்ரம் இதெல்லாம் நீங்க ஃபெமிலியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ், எஸ்கியூஎல் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதை தவிர உங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் இதை தவிர சம் கொஷின்ஸ் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி
பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்மே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.